நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேஷன் ப்ரோ வண்டி கம்ப்ளைண்ட் என்ன கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனால் வந்து ரேஸ் ஆகலை ஸ்லோ நிற்கல அடைச்சிட்டு கம்ப்ளைண்ட்டு இது எப்படி நம்ம வந்து அட்டன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற வந்து வீடியோவில் வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இது வந்து மெக்கானிக் நண்பர் வண்டி, அதனால் வந்து அவர் என்னென்ன பார்க்க முடியுமோ எல்லாமே பார்த்துட்டு நம்மகிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம வந்து பார்க்கலாம், எப்படி சரி பண்ணுறோம் அப்படிங்கிறது வீடியோவில் வந்து பார்ப்போம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பேஷன் ப்ரோ வண்டி கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆகுது, ஸ்லோவிலலாம் ஓடும், ஆனால் வந்து வண்டி வந்து அடைக்குது. வண்டி வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்தா மட்டும் வண்டி வந்து அடைக்குது. ஓபிடி போட்டு பார்த்தா எந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லை, பக்காவாக இருக்குது. அதே மாதிரி பிக்கப் காயிலோட ஓம்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்தா பிக்கப் காயிலோட ஓம்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஃபியூல் ப்ரெஷர் தான் செக் பண்ணோம். ஃபியூல் ப்ரெஷர் செக் பண்ணுறதுக்காக ஃபியூல் ஓஸ் வந்து கழட்டி எடுக்கிறோம். இப்போ வந்து ஃபியூல் ஓஸ் வந்து நம்ம வந்து கழட்டி எடுக்கிறோம். முக்கியமாக வந்து கவனிக்கணும், டேங்கில் இருந்து நிற்காமல், அதாவது பெட்ரோல் வந்து ஃபியூல் ஓஸ் எப்போவுமே நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஃபியூல் ஓஸ்லேருந்து வடியும். ஆனால் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த வண்டியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பெட்ரோல் வந்து வடிஞ்சிக்கிட்டே இருக்குது, நிற்கவே செய்யாது. எவ்வளோ நேரம் ஆனாலும் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ ப்ராப்ளம் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டேங்கில் வந்து ப்ரெஷர் வந்து கம்மியாக வந்து இருக்கலாம். அதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். கீ ஆன் பண்ணு. திரும்ப ஆஃப் அண்ட் ஆன் பண்ணு. பார்த்தாலே தெரியும் ஃபியூல் ப்ரெஷர் வந்து 20 தான் இருக்குது. அதுவும் வந்து சடனாக வந்து இறங்கிடுது. அப்போ நமக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து டேங்கில் வந்து இருக்கலாம். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம்னா டேங்கை வந்து இப்போ வந்து கழட்டி எடுத்துகிட்டு ஃபியூல் பம்பை வந்து ரிமூவ் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து டேங்கை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கோம். ஆனால் பார்த்தாலே தெரியுது டேங்க் இப்போ தான் வந்து ஃபியூல் பம்பெலாம் வந்து கழட்டி மாட்டின மாதிரி வந்து இருக்குது. இதில் எதுவும் தவறு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கழட்டிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து இப்போ ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் தான் இப்போ வந்து ஃபியூல் பம்பை வந்து வெளியில் எடுத்துருக்கு. ஏன்னா இந்த இடம் வந்து கரெக்டாக வந்து இந்த விளிம்பில் வந்து தட்டிக்கிருச்சு. இதனால் எடுக்கவே முடியல. இப்போ பம்பை பார்த்தாலே தெரியும், நான் எதுவுமே வந்து பிரிக்கலை. ஆனால் இந்த இடத்துல நமக்கு இந்த ஓரிங் வந்து லீக் ஆகிருக்கிறது வந்து தெரியும். அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற ஓரிங் வந்து லீக் ஆகிருக்கு. இப்போ வந்து கழட்டிட்டு அந்த ஓரிங்கில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதனால தான் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டேங்க்லேருந்து பெட்ரோல் வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். ப்ரெஷர் வந்து மோட்டரில் வந்து நிற்காது. இதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அதனால் இதை வந்து இப்போதைக்கு வந்து எடுத்து பார்க்கலாம். இது அநேகமாக வந்து பிரிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிரித்து இதில் மாட்டும்போது கொஞ்சம் வந்து ஏதோ தவறுதலாக மாட்டின மாதிரி தெரியுது. இது அதுக்காக நம்ம வந்து திரும்ப இது பிரிச்சுட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து பம்பை வந்து நம்ம வந்து வெளியில் வந்து எடுத்துட்டோம். இந்த ஓரிங் தான் நமக்கு வந்து இப்போ வந்து ப்ராப்ளம். இது வந்து சரியாக மாட்டாதனால தான் நமக்கு வந்து லீக் ஆகுது. ஆனால் ஓரிங் பார்க்கும்போது பக்காவாக வந்து ஃபிட்டாக தான் இருந்த மாதிரி இருக்குது. ஓரிங்கை வந்து நம்ம வந்து இதுக்கு உள்ளே வந்து வச்சுருந்தாலும் நமக்கு வந்து அது வந்து டைட்டாக தான் தெரியுது. அதனால் வந்து இப்படியே வச்சுட்டு நம்ம வந்து திரும்ப வந்து ரீஃபிட்டிங் பண்ணி இதில் லீக் ஆகுதா என்னென்னு பார்க்கலாம். எப்போதுமே வந்து இந்த ஓரிங் வந்து மாட்டும்போது நமக்கு வந்து டைட்டாக இருக்குது, உள்ளே போகலை அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல நமக்கு வந்து கொஞ்சம் போல் பெட்ரோலோ இல்லை லைட்டாக வந்து இன்ஜின் ஆயிலோ போட்டுட்டு நம்ம வந்து உள்ளே போட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் பட்டவர்னா அது வந்து கரெக்டாக ஆகிடும். அதே மாதிரி நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த ஓரிங் நல்லா வச்சு நல்லா வந்து
டைட்டாக வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஆனால் நம்ம பார்க்கும்போது இந்த லாக்லாம் வந்து சரியாக வந்து நமக்கு வந்து விழ மாட்டேங்குது. அப்போ இதையும் நம்ம வந்து சரி பண்ணணும். இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஏற்பட்ட மாதிரியே நமக்கு வந்து அந்த லாக் வந்து வெளியில் வந்து விட்டுரும். அதனால் வந்து இதையும் நம்ம வந்து லைட்டாக வந்து டைட் பண்ணணும். எப்படி டைட் பண்ணிடணும் டைட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து ஃபியூல் பம்பை வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு அந்த கரெக்டாக வரக்கூடிய அந்த 3 லாக்லேயும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கம்பியை வச்சு கட்டிட்டோம். ஏன்னா இது வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த லாக் வந்து தெரித்து வெளியில் வராமல், இது ஏற்கனவே வந்து லாக் வந்து வெளியில் தெரிச்சிருந்ததுனால தான் நமக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய ஓரிங் வந்து ப்ரெஷரில் வந்து இந்த ஓரிங் வந்து வெளியில் லீக் ஆகி நமக்கு வந்து ப்ரெஷர் கரெக்டான ப்ரெஷர் வந்து கிடைக்கல. இதுதான் கம்ப்ளைண்ட்டுன்னு நினைக்கிறேன். இதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ வந்து கரெக்ட் பண்ணி மாட்டினதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தா தெரியும். இந்த இடம் வந்து கரெக்டாக மட்டமாக இருக்கும். இந்த இடம் கொஞ்சம் கூட வந்து வெளியில் நீட்டிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா இந்த டேங்கோட விளிம்பை வந்து பிடிச்சிக்கிட்டு பம்பை வந்து வெளியில் வர விடாது. இப்போ அதுவும் வந்து கரெக்டாக மட்டமாக வந்துருக்கு. இதில் வரக்கூடிய ஓரிங்கை போட்டு மாட்டிட்டு நான் வந்து எவ்வளோ ப்ரெஷர் வந்து வருது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ வந்து டேங்க் வந்து வண்டியில் வந்து போட்டுட்டோம். பெட்ரோல் வந்து ஒரு ட்ராப்ஸ் கூட நமக்கு வந்து வெளியில் வந்து வராது. இப்போ வந்து கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்னு நம்ம வந்து செக் பண்ணலாம். சாவி ஆன் பண்ணு, திரும்ப ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணு. இப்போ பார்த்தா தெரியும் நமக்கு வந்து 50 PSI வந்து நமக்கு வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹோல்ட் ஆகி 40லேயே வந்து ஹோல்ட் ஆகி நிற்கிது. இப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து கரெக்டாக வந்து நிற்கவும், அந்த ஓரிங்னால தான் நமக்கு வந்து ப்ரெஷரும் நிற்கலை, ப்ரெஷர் வரவும் செய்யலை. இப்போ நம்ம வந்து கேஜி வந்து ரிமூவ் பண்ணோன்னா ரொம்ப ஜாஸ்தியான ப்ரெஷரில் வந்து பெட்ரோல் வந்து லீக் ஆகும். பண்ணிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த ஃபியூல் ஓஸை மட்டும் நம்ம வந்து என்ன செய்யணும் உள்ளே வந்து கனெக்ட் பண்ணிடுவோம் இன்ஜெக்டரில். ஓகே, இப்போ வந்து ஓஸை வந்து நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து திரும்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா கீயை வந்து ஆன் பண்ணுறோம், திரும்ப ஆஃப் பண்ணுறோம், திரும்பவும் ஆன் பண்ணுறோம், திரும்பவும் ஆஃப் பண்ணுறோம், திரும்பவும் ஆன் பண்ணுறோம். எதுக்காகனா ஃபியூல் ப்ரெஷர் வந்து உள்ளே வந்து லோடாகி நிற்கணும் இன்ஜெக்டரில் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பார்த்தா தெரியும் ஒரு அடியில் வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வண்டி வந்து த்ராட்டில் ரெஸ்பான்ஸும் பக்காவாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து ஸ்லோ ஸ்பீடும் வந்து பக்காவாக நிற்கிது. வண்டியில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஃபியூல் பம்பு தான். இப்போ பார்த்தாலே தெரியும் எம்ஐ லேம்பும் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. எந்த ஃபால்ட்டு எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா த்ராட்டிலோட ரெஸ்பான்ஸும் பக்காவாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.